பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொடர் குழப்பத்திற்கு யார் காரணம்? டாக்டர் ராமதாசா அல்லது அன்புமணி ராமதாசா? இந்த பிரச்சனையுடைய தோற்றம் எங்கிருந்து தொடங்கியது? இதற்கான காரணங்கள் என்னென்ன? தீர்வை நோக்கி இந்த பிரச்சனை செல்கிறதா அல்லது இது ஒரு முடிவில்லாத பிரச்சனையாக தொடரக்கூடுமா? அப்படி தொடர்ந்தால் என்னென்ன பிரச்சனைகள், கூட்டணி கணக்குகள் 2026 என்னென்ன நடக்கக்கூடும் என்பது போன்ற விஷயங்களை விளக்குகின்ற பதிவாக இந்த பதிவு அமைகிறது. தமிழ் அலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல புறம் தள்ளிவிட முடியாத ஒரு முக்கியமான கட்சியா இருக்குது. அதை நிச்சயமா மறுக்க முடியாது. அதனால கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பிரச்சனையுடைய துவக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பின்னாடி போனோம். ஆனா ரொம்ப அதிகமாக அந்த பிரச்சனை வெளியில் தெரிந்து ஊடகங்கள் விவாதமாக ஆகிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா கடந்த ஒரு சில மாதங்கள் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். அதில் முத்தாய்ப்பாக சமீபத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறாரு. இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு சந்திப்பாக, ஒரு உரையாடலாக அதுல இருக்கு. அதுல அதிர்ச்சிகரமான பல்வேறு விஷயங்களை அவர் வந்து சொல்றாரு. நேரடியாக அதிர்ச்சி நம்ம சொல்றது என்னன்னா, நேரடியாக தன்னுடைய மகன் மீது குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார். மகன் அப்படின்னு சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இப்போது தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறித்து நேரடி குற்றச்சாட்டு. நேரடி குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத முன்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அவர் சொல்றாருன்னா, அதாவது என்ன ஐயா ஐயான்னு சொல்லிக்கிட்டே என்ன கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். குலசாமி குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதல பாதாளத்துக்குள்ள கொண்டு தள்ளுறாங்க, சிறுமைப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், இன்னும் அதை தாண்டி கூட சில சொற்களை பயன்படுத்துகிறார். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கணும். இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த சொற்கள் இருக்குல்ல, அதாவது அரசியல்ல பார்த்தீங்கன்னா அது சொற்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படும். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லி நீங்க சொன்னீங்க, அதுக்கு நான் அதுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரியான எதிர்த்தரப்புல இருந்து வரக்கூடிய கேள்வி பதில்கள்லயே இருக்கும். இது ஒரே கட்சிக்குள்ள, அதுவும் தந்தை மகன் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த உரையாடல், அந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது வந்து இன்னும் கூடுதல் ஒரு முக்கியத்துவத்தை பெறுது. ஸோ அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன ரொம்ப சிறுமப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, இந்த மாதிரியான சொற்கள் அவர் பயன்படுத்துகின்ற பொழுது, ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள அவருடைய ஒரு நிறுவனராக அவர் வந்து மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது வந்து பல வழிகளில் பல சொற்கள் மூலமா திரு ராமதாஸ் வந்து வெளிப்படுத்துறாரு. அவர் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது? தான் தலைவராக அந்த கட்சியில இல்லை, தான் தலைவராக இல்லாதனால எந்த மதிப்பும் மரியாதையும் தனக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து நேரடியா முன்வைக்கிறாரு. அதனால இந்த கட்சியை பொறுத்தவரை தான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல சொன்னக்கூடிய விஷயம் 2026 தேர்தல் வரைக்கும் நான் தலைவரா 2 முறை. இதில் என்ன பிரச்சனை? அன்புமணி ராமதாஸ் நாளைக்கே ஒரு செய்தியாளர்களை கூப்பிட்டு உங்களை எல்லாம் அழைத்து 2026 வரைக்கும் ஐயா தான் வந்து கட்சியினுடைய தலைவராக இருப்பார், நான் ஒரு சிறிய எளிய தொண்டனாக இருந்து பணியாற்றவும், செயல் தலைவர் வேணாங்க, சிறிய ஒரு தொண்டனாக, ஒரு அடிமட்ட தொண்டனாக பணியாற்றவும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் என்று திரு ராமதாஸ் சொல்றாரு. அந்த மாதிரி நடக்குமாங்கிறது வேறு விஷயம். அவருடைய விருப்பத்தை வந்து அவர் அதில் பதிவு பண்ணார். ஆனால் அதற்கு அவர் தயாராக இல்லை திரு அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறது திரு ராமதாசனுடைய முக்கியமான அந்த குற்றச்சாட்டா இருக்கிறது. ஆனா அதற்கு அடுத்த நாளே, மறுநாளே பாத்தீங்கன்னா அறிக்கை வேற மாதிரி வருது. 2026 வரைக்கும் நான் இருந்துக்கிறேங்க, எலெக்ஷன் வரைக்கும் இந்த கூட்டணி கணக்கெல்லாம் பார்த்துக்கிறேன், யார் யார கூட்டணி இதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் சொன்ன திரு ராமதாஸ் அதற்கு அடுத்த மறுநாள் அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூச்சு இருக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக நான் தான் இருப்பேன், நான் விரைவில் பாமகவினுடைய பொதுக்குழுவை கூட்ட போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவர் வந்து சொல்றாரு. இப்ப என்ன, ஏற்கனவே இப்ப தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசனுடைய அந்த காலம் அப்படிங்கிறது வந்து முடிந்தது, 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. அதனால இனிமேல் தலைவர் பதவி அவருக்குள்ள நான் தான் தலைவர், ஒரு தேவைன்னா அவர் செயல் தலைவராக இருக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த விஷயம். ஸோ மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறார் திரு ராமதாஸ் அவர்கள். என்ன அப்படின்னா, கட்சியை பொறுத்தவருடைய தன்னுடைய கட்டுப்பாடு, தான் தான் கட்சி. மீண்டும் மீண்டும் சொல்றாரு. என்ன ஒரு விஷயத்த 40 ஆண்டுகளுக்கு மேல 43 ஆண்டுகளாக கடுமையான உழைப்பை செலுத்தி வளர்த்த ஒரு கட்சியில நானே எனக்கு நான் இருந்துக்கிறேன்னு சொல்றது கேட்கறது எவ்வளவு ஒரு அவமானமான விஷயம் அப்படிங்கிறது பதிவு. இந்த
அவருடைய அந்த உணர்வை வந்து நீங்க ஒரு ஒரு அரசியல் பார்வையாளராக அல்லது ஒரு செய்தியாளராக பார்த்தீங்கன்னா அவருடைய உணர்வை வந்து புரிந்து கொள்ள முடியும். உணர்வை புரிந்து கொள்ள முடியாது, ரைட்டா தப்பாங்கிறது அடுத்த விஷயம். உணர்வை நிச்சயமா புரிந்து கொள்ள முடியும். ஆனா யதார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் நம்ம சொல்றது வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுனா தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடந்தக்கூடிய விஷயங்கள், அதில் வந்த அவர் அன்புமணி ராமதாஸுக்காக உருவான அந்த வட்டம், அந்த இளைஞர்கள் கூட்டம், அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்கள், இந்த செட்டப் எல்லாமே கொஞ்சம் மாறியது. அதாவது என்னன்னா, ஒரு புதிய ஒருத்தர் வருகின்ற பொழுது அவர் அடுத்த தலைமுறையை சேர்ந்த ஒரு தலைவர் உள்ள வரும்போது அந்த தலைமுறையை சேர்ந்தவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஏற்ற வரையில அந்த பணியாளர்கள் சொல்லக்கூடாது, தொண்டர்கள், கேடர்ஸ், நிர்வாகிகள், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க எல்லா கட்சியிலும் நடக்கும், திமுகவிலும் நடக்கும். திமுகவில் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஒரு இது, இப்போது உதயநிதி வந்த பிறகு ஒரு நிலை, ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு நிலை, உதயநிதி வந்தப்போ அவருடைய கை ஓங்குவது நமக்கு வந்து வெளிப்படையாக வந்து. அதே மாதிரி அன்புமணி வருகின்ற பொழுது ராமதாஸ்கிட்ட இருந்த அந்த ரொம்ப சீனியர்ஸ் அவர்களை காட்டிலும் புதிதாக வருவார்கள் அன்புமணி ராமதாஸை நம்பி வந்தவர்கள், அவர்களுடைய அந்த கை ஓங்கும், அந்த ஆதரவு ஓட்டம் வந்து புரியும். ஆனா யதார்த்தம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல அதிக ஆதரவு அல்லது நிர்வாகிகள் தரப்பினுடைய ஆதரவு என்பது அன்புமணி ராமதாஸுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிகிறது. ராமதாஸ் அவர்கள் சொல்லலாம், நான் தான் கட்சி, நான் தான் பாமக, நான் தான் தலைவர், நான் தான் வளர்த்தேன், இது எல்லாமே உண்மை, இதுல எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் மாவட்ட செயலாளர்களை திரு ராமதாஸ் அவர்கள் கூப்பிடுறாரு. கிட்டத்தட்ட கட்சியினுடைய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா 108 இருக்கு, 108. போனவங்க 6-7 பேர் 8 பேருக்குள்ளதான் ராமதாஸ் அழைப்புல அங்க போய் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு. இது ஏன் போகலன்னு கேட்கிற ராமதாஸ் வந்து விளக்கம் சொல்கிறார். ஒரே நாள் நைட்டோட நைட்டாங்க எல்லாருக்கும் போன் பண்ணி நீ யாருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கூடாது என்று திரு அன்புமணி போன்ல வந்து மிரட்டினாரு. அதனாலதான் எல்லாருமே வரல. என்னை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக ஐயா வந்து இதை மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அதனால வந்து யாருமே நீங்க கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாரு என்று ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் முன் வைக்கிறார். அவர் சொன்னாரா, போன்ல மிரட்டினாரா, தகவல் சொன்னாரா, போக வேண்டாம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் போகலைங்கிறது உண்மை. அதன் பிறகு இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து முடிந்தது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 பேருமே கலந்து கொண்டதாக தகவல். இந்த முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கல. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வெளிப்படையாக நமக்கு தெரிவது, கட்சி அடுத்த தலைமுறையிடம் வந்து விட்டது. அவர் அந்த நிர்வாகிகளோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இயல்பாக அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த பாமக பல்வேறு துணை அமைப்புகள்லாம் இருக்குல்ல, சமூக நீதி பேரவை, இந்த மாதிரியான அமைப்புகளை, இந்த எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு ஆதரவான ஒரு வட்டமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரிய முடியுது. நான் துவக்கத்தில் ஒன்று சொன்ன உங்களுக்கு நினைவு இருக்கும், அவருடைய தலைமையை சேலஞ்ச் பண்றாரு திரு ராமதாஸ். அதற்கு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அந்த செய்தியாளர் சந்திப்புல முன்வைத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமா தலைமையை சேலஞ்ச் பண்ணா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு தலைவருக்குரிய தலைமை பண்பு என்பது அவரிடம் இல்லை அப்படிங்கிற வந்து டைரக்ட் அட்டாக், நேரடி குற்றச்சாட்டு. இவர் தான் கட்சியுடைய தலைவர், ஆனா கட்சி தலைவர் அந்த தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற, உழைப்பதற்கு அவர் தயாரா இல்லை அப்படிங்கிறார். ஒரு அரவணைத்து சென்று கட்சியில கடுமையான ஒரு உழைப்பை செலுத்துறதுக்கு அவர் தயாரா இல்லை. ஒரு கட்சி கூட்டத்துக்கு போனா அவர் வந்து ஒரு அழைப்பு வருது அப்படின்னு சொன்னா அதற்கு சரியான டேட்டை கொடுத்து அந்த சரியான நேரத்தில் அங்கே போய் நிற்கிறது இல்லை. இன்னும் 2-3 டேட் மாற்றி சொல்றது, அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை தவிர்க்கிறது, அப்புறம் வர்றது, இந்த மாதிரியான அந்த ஒரு ஒழுங்கு வந்து அவர்கிட்ட இல்லை. இதனால இது சம்பந்தமான பல்வேறு புகார்கள் என்கிட்ட வருது. அப்போ நான் இந்த கட்சியை எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதான் அவருடைய ஒரு அந்த செய்தியாளர் சந்திப்புல சொன்ன விஷயம். எனவே ஒரு தலைமைத்துவம் இல்லை, தலைமை பண்பு இல்லைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நீங்க தலைவருக்கான உங்களுக்கு ஒரு தகுதி இல்லைங்க, ஆனால் நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சாதாரண குற்றச்சாட்டா பார்க்க முடியாது. இது அன்புமணி அவர்களுடைய இமேஜை வந்து ஒரு சீண்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ரொம்ப தெளிவாக நீ அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது, கட்சியை வளர்த்தவர், கட்சியை இந்த நிலைமை கொண்டு வந்தவர், பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாட்டில் தெரியுது. அவங்க பல போராட்டங்கள் நடத்தினாங்க. கட்சி குறித்த விமர்சனங்கள் அது தனி, அந்த கட்சி அந்த ஜாதி பார்வை இதெல்லாமே தனி. ஆனால் ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சி தெரிந்த அளவிற்கு கொண்டு வந்தது ராமதாசன், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்போது இருக்கக்கூடிய நிலைமை வேறு, ஆதரவு தளம் என்பது வேறு. இது ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்.
ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல இப்போதைக்கு நம்ம பார்க்க அளவில் உடனடி தீர்விற்கான வழி இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா ரெண்டு பேருமே நீயா நானா அந்த தன்மையில தான் இருப்பது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. யாருமே இறங்கி வருவது போல தெரியல. எனவே இந்த நீயா நானா இன்று ஒரு போட்டி மனப்பான்மை உருவானாலே அதுல இருந்து உடனடி தீர்வுக்கான ஒரு வாய்ப்பு என்பது இல்லை. எனவே இந்த பிரச்சனையிலும் உடனடியாக எந்த தீர்வுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. இரண்டாவது, ஒருவேளை இதுல தீர்வு வரக்கூடும் அல்லது தீர்ப்புக்கான முயற்சிகள் யாரேதும் செய்தார்கள் என்று சொன்னால், ஏன்னா முன்பு நடந்தது இல்லையா, திரு குருமூர்த்தி அவர்கள் போய் சந்தித்தது, இதெல்லாம் குறித்து கூட ஒரு சில பேச்சுக்கள் வந்துச்சு. சைதை துரைசாமி அவர்கள் போய் திரு ராமதாஸ் சந்திக்கிறாரு. ஸோ இது போன்ற முயற்சிகள் நடந்தாலும் கூட இது வேற மாதிரியான ஒரு சூழல். அதாவது வெவ்வேறு நிர்வாகிகள் இல்லை, இவர்கள் நிர்வாகிகள் மட்டும் இல்லை, இவர்கள் தலைவர்கள் மட்டும் இல்லை, இவர்கள் தந்தை மகனாக இருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. உள்ள வரக்கூடிய நிர்வாகியாக சேர்க்கக்கூடியவரும் உறவினர் வரணும், இளைஞரணி பொறுப்புல வரணும் திரு ராமதாஸ் அவர்கள் விரும்புகிறார். எனவே இது எல்லாமே என்னதான் நீங்க அரசியல் கட்சிக்குள்ள குழப்பம், நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை என்று பார்த்தாலும் கூட முழுக்க முழுக்க இது குடும்பத்திற்கு கூடிய ஒரு பிரச்சனை தான். என்னை வந்து ஒழித்து மறைத்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, அது அரசியல் தளத்துல வருது, அதுல ஒரு போட்டி மனப்பான்மை உருவாகிறது, அதுக்குள்ள ஒரு நீயானா வருது. இதுதான் ரொம்ப வெளிப்படையா சொன்னா அதுதான். எனவேதான் இது தீர்வதற்கான உடனடியாக தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், அது அவங்க கட்சி, அவங்க பிரச்சனை, அவங்க பேசி முடிவு எடுத்துட்டு வரட்டும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது எங்க கட்சி, எங்க பிரச்சனை, எந்த கட்சியில பிரச்சனை இல்லை, திமுக பிரச்சனை வரலையா, திரு மு க அழகிரி பிரச்சனை வரலையா, அதிமுக இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தீர்ந்திருக்கா, அதே மாதிரி எங்க இது ஜனநாயகம், எங்க ஜனநாயக கட்சி, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, அது ஐயா, எங்க ஐயா, இளைய ஐயா இவங்கெல்லாம் பேசி அதை சரி பண்ணிடுவாங்க, அதை பத்தி மற்ற கட்சிகள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு அறிவுறுத்த தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. சரி, இதனால என்ன 2026 தேர்தலில் என்ன இதனுடைய பாதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா 2026 தேர்தலை பொறுத்தவரை திமுக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது, அதிமுகவும் இருக்குது, பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ யார் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது திமுக கூட்டணி பொறுத்தளவுல இப்போதைக்கு அந்த தெளிவு இருக்குது. யாரும் எங்கேயும் போகலன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. விமர்சனங்கள் முன் வச்சாலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன் வச்சாலும், விசிக சில அவர்களும் சில விமர்சன பார்வை முன்வைத்தாலும் கூட நாங்கள் திமுகவோடு தொடர்ந்து பயணிப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை என்று அவங்க தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பாமகவுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க பாமக எங்க இருக்க போறாங்க, இதுதான் அந்த பிரச்சனைக்கு மூல காரணம்னு வேற சொல்லப்படுது. நம்ம குடும்ப பிரச்சனை நம்ம சொல்றோம், இருந்தாலும் இந்த கூட்டணி வைப்பதில் உள்ள சில சிக்கல்களையும் இந்த ராமதாஸ் சுட்டிக்காட்டி பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு சிலருக்கு பாஜக அணியோடு பயணிக்க வேண்டும், ஒரு சிலருக்கு என்பது அன்புமணி தரப்பில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அப்படி விரும்பல அப்படிங்கிறது தெரியுது. அவர் திமுகவுடன் பயணப்பட விரும்புகிறார் என்கிற ஒரு பார்வையும் இருக்குது. எனவே இந்த கூட்டணி 2026 இவர்கள் எங்கு செல்ல போகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை தான் இப்போது இருக்கிறது. இந்த பிரிவுகள், இந்த சிக்கல்கள், இந்த குழப்பங்கள் எல்லாமே அவருடைய டிமாண்டை குறைக்கும். வழக்கமா பாமக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எந்த அணியில இருந்தாலுமே அவங்க ரொம்ப வலுவா தங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கிறதாகட்டும், இடங்களை கேட்கறதாகட்டும் எல்லாமே இவர்கள் போராடி பெறுவாங்க. அவர் ஜஸ்ட் லைக் தட் பரவாயில்ல அப்படின்னு சமாதானமாகக்கூடிய ஒரு கட்சியாக பாமக எந்த காலகட்டத்தில் இருந்ததில்லை. கிடைக்கிறது கிடைக்கும், ஆனா அந்த டஃப் ஃபைட்டுன்னு கொடுப்பாங்களா, அதை கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் இந்த அணி வந்தாலும் சரி, அந்த அணி வந்தாலும் எப்போதுமே அவருடைய வழக்கமா இருக்கு. ஆனால் இந்த முறை அப்படி முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இது நீங்க ரெண்டு அணியாக யாரோ பிரிந்திருந்தா, யாருக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா, நீங்க ஜஸ்ட் லைக் தட் யார் பக்கம் நம்ம போறோம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தலாம். அவர்களாலே இப்போ அது ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது. நிறைவாக நாம் சொல்ல விரும்புவது, ஒரு கட்சி, முக்கியமான கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத கட்சி, இன்னும் சொல்லப்போனா தமிழகத்தினுடைய வடபகுதியில குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருப்பவருடைய இந்த குழப்பம் என்பது தேர்தலுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாவது தீர்ந்து விடுவது நல்லது. அப்படியும் அது தொடரும் என்றால் அது அந்த கட்சிக்கு நல்லதல்ல, அந்த கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கும் அது உதவாது என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.